ராதே கிருஷ்ணா. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷத்தை பற்றி பேச போகிறோம். சரியா? மங்களநாயகன் செவ்வாய், அவருக்கு பேர் மங்களன் அப்படின்னு பேர். தமிழகம் மட்டுமில்லை, எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா நாடுகள்லேயும் உலக நாடுகள் முழுக்க பரவலாக பேசக்கூடிய ஒரு தோஷத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா அதிகபட்சமாக பேசுகிறது இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையே தப்பு. சாஸ்திரத்தில் செவ்வாய் தோஷம்னு சொல்லவே இல்லை. அவருக்கு ஆக்சுவலான பேர், சம்ஸ்கிருதத்தில் பேர் மங்களன் அப்படின்னு பேர். மங்களநாயகன் அப்படின்னு பேர் அவருக்கு. செவ்வாய்க்கு பேர் மங்களன். அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவருக்கு பேர் அங்காரகன். அக்னிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அங்காரகன். அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அங்காரகன். ஒரு மங்கள காரியம் பண்ணணும்னா தீபம் ஏற்றணும், அப்போ நெருப்பு வேணும். ஒரு யாகம் நடத்தணும்னா நம்ம யாக குண்டத்தில் அக்னி வேணும், அப்போ செவ்வாய் வேணும். சரி, மற்ற இதர விஷயங்கள் சமையல் பண்ணணும் அப்படின்னா நெருப்பு வேணும், அப்போ அங்காரகன் வேணும். இப்போ பூமியில் இருக்கக்கூடிய அக்னி சக்தி யார் அப்படின்னா அங்காரகன், மங்களநாயகன்னு பேர். அக்னி இல்லாமல் இந்த உலகம் இயங்க போகிறது இல்லை. நெருப்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அவரை போய் செவ்வாய் தோஷம்னு பேசக்கூடாது. நம்ம செவ்வாயால் தோஷம் ஏற்படாது. ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கீங்க, அடுப்பை பற்ற வச்சுருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட கொதிநிலை வந்த உடனே இறக்கிடணும், அடுப்பை ஆஃப் பண்ணணும். இதான விஷயம். அது செய்யாத பட்சத்தில் என்னாகும்? நெருப்போட சக்தி அதிகமாகி தண்ணி வற்றி போய் பாத்திரம் உருகிரும். இதுதானே. அப்போது ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 செவ்வாய் இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய், மாங்கல்ய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. அதனால செவ்வாய் தோஷம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது லேட்டு, இல்லைன்னா 2 கல்யாணம் நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அது உண்மையிலேயே செவ்வாய் தோஷம்தானாங்கிறத முதல்ல பார்க்கணும். சரராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் என்று சொல்லக்கூடிய 4 இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஆகாது, அது செவ்வாய் தோஷம் செய்யாது என்று சாஸ்திரம் கூறுகிறது. பிரமாணத்தில் இருக்குது. பிருகத் ஜாதகத்தில் இதை பற்றி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. கால விதானத்தில் இருக்குது, கால பிரகாசிக்கால இருக்குது, எல்லா புஸ்தகங்கள்லையும் அதை சொல்லியிருக்கு. ஜாதக அலங்காரத்தை சொல்லியிருக்கு. சர ராசிகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயால் தோஷம் ஏற்படாது, பொது விதி. ஆனால் இந்த செவ்வாயோட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துருது அப்படின்னா, இப்போ நெருப்புக்கு துணை எது அப்படின்னா காற்று சேர்ந்தால் நெருப்பு இன்னும் அதிகமாகும். அப்போ செவ்வாயோட சனி சேர்ந்தாலோ, காற்று கிரகமான சனி சேர்ந்தாலோ, சனி பார்த்தாலோ, சனியோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலோ அந்த செவ்வாய்க்கு காற்றினுடைய சக்தி கிடைச்சிருது. அதனால என்னன்னா இன்னும் அதிகமான உக்கிரமாக அவருடைய சக்தியை வெளிப்படுத்துறார். அப்போ அது சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இப்போ நெருப்பு அணைக்கிறதுக்கு 2 வழி வச்சுருக்கோம். ஒன்று, நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம். நெருப்பு அணைக்கிறதுக்கு 2 விஷயம். ஒன்று மண், 2வது தண்ணி. மண்ணை கொண்டு அணைக்கணும், இல்லைன்னா தண்ணியை கொண்டு அணைக்கணும் தானே. இப்போ தண்ணீருக்குரிய கிரகம் எது அப்படின்னா சந்திரனையும் எடுத்துக்கலாம், சுக்கிரனையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூமி மண்ணுக்குரிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புதன். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஒருவேளை இந்த சரராசிகள் இல்லாமல் மேஷம், கடகம், துலாம், மகரம் தவிர்த்து மற்ற ராசிகளில் செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ, 5ஆம் இடத்துலையோ இந்த செவ்வாய் இருந்து ஒரு தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே வழி, புதனை பிரார்த்தனை பண்ணணும். புதனுக்கு தேவதை விஷ்ணு. பூமியை காப்பாற்றுறதுக்கு வராக ரூபம் எடுத்து பூமியை தாங்கி வந்தவர் விஷ்ணு. பூமிக்கு புத்திரன் யார் அப்படின்னா செவ்வாய். ஆனால் பூமிக்கு காரகன் யாருன்னா புதன். அப்போ செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா புதனை பிரார்த்தனை பண்ணு. செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுமா சந்திரனை பிரார்த்தனை பண்ணு. சந்திரனுடைய பலம் இருக்கிற வரைக்கும் தான் பூமிக்கு பலம். அவர் சந்திரனுடைய குளிர்ச்சி இருக்கிற வரைக்கும் தான் பூமி ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு துணை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவை மனநிலை, கற்பனா சக்தி.
காலையில் தூங்கி எழுந்த உடனே இந்த வேலைக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், இன்னும் ஆஃபீஸுக்கு போனோம், பேங்குக்கு போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து கரெக்டாக 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நாளே கற்பனை பண்ணுறான். அந்த சக்தி வந்து மற்ற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது, மனிதனுக்கு மட்டுமே உண்டு. அந்த மனசுக்கு யார் காரகன் அப்படின்னா சந்திரன். அப்போ மன கொதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு மனிதனுக்கு தேவையில்லாம கோபம் வந்துக்கிட்டே இருக்கு. அகங்காரம். ஆங்காரம் அப்படின்னா கோபம். மிதமிஞ்சின கோபம் வந்தால் அது பேர் அகங்காரம் அப்படின்னு பேரா மாறிடுது. நான் யார் தெரியுமா அப்படின்னா அதுக்கு பேர் அகங்காரம். சும்மா சும்மா கோபப்பட்டா அதுக்கு பேர் ஆங்காரம். ரெண்டுக்கும் யார் தேவதை அப்படின்னா செவ்வாய் தான் தேவதை, அங்காரகன். அப்போ அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன வழி? சாந்தமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அதை நம்ம செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள், சந்திரனுடைய க்ஷேத்திரங்கள், புதனுடைய க்ஷேத்திரங்கள், இந்த இடங்களுக்கு அவங்க போகணும். இல்லை முடியலை அப்படின்னா விஷ்ணு ஆலயத்துக்கு போகணும். இல்லைன்னா மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணணும். பண்ணினா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். செவ்வாய் தோஷம் நிச்சயமாக யாரையும் பாதித்ததே இல்லை. தோஷத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம தான் பண்ணுறோம். அது தோஷம் இருக்குங்கிறத காமிக்கும், அவ்வளோதான். அதை செய்யவா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது யாருன்னா மனிதன் தான். அவனுடைய நடத்தை சரியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் பண்ணாது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம். செவ்வாய் தோஷம் ஏற்பட்டால் மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டால் 2 கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன், அதுதான் பலன். இப்போ பிரச்சனையே அதுதான். அதனால தான் வந்து ஒன்று லேட்டாக கல்யாணம் ஆகுது, இல்லைன்னா 2 கல்யாணம் ஆகுது. இப்போ இதை தவிர்த்து இந்த ஒழுங்கான நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அப்போ என்ன வழி? 5ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அது என்ன தோஷம்? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் புத்திரஹீனம்னு பேர். குழந்தை பிராப்தி லேட்டாகணும் அப்படின்னு விதி. அதனால் கல்யாணம் லேட்டு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். எதனால் செவ்வாய் தோஷம்? வரக்கூடிய பெண்ணுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டி இல்லை. அதாவது பெண் குடும்பத்தாரில் அவங்க குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சரியான ஒரு காலத்தில் படிப்பையோ விஷயங்களையோ எதையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கல்யாண காலத்தில் கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க. 7ல் செவ்வாய் இருந்தால் அந்த பொண்ணு வர்ற பொண்ணு குடும்பத்தில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பரிதாப நிலைமையில் இருப்பா. எல்லாம் பணம் காசு பொருளாதாரம் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு தனிச்சு விடப்பட்ட மாதிரி இருப்பா. அவளுக்குடைய தேவை என்னங்கிறத அங்கே இருக்கிறவங்களால அறிஞ்சிக்க முடியாது. அதனால் அந்த பொண்ணு நமக்கு வர்றது நமக்கு லேட் ஆகுது. நமக்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்குது, இதே பிரச்சனை தான் நமக்கு வரும். அதனால் நமக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றது லேட்டு. பொண்ணெல்லாம் நல்லா தான் கேட்பாங்க, ஆனால் நம்ம வீட்டில் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. 11ல் செவ்வாய் 12ல் செவ்வாய் இப்படி இருக்குது. நமக்கு வர வேண்டிய லாபம் என்ன? வாழ்க்கையில் லாபம் சம்பாதிக்கிறதுன்னு பேர். சரி, சம்பாதிச்சாச்சு. கையில் வந்து 100 ரூபாய் வச்சுருக்கோம், இல்லை ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கோம். இதை சேமிக்க தெரிகிறதுன்னு ஒன்று இருக்குது. சேமிக்க தெரிஞ்சவன் தான் பணக்காரன் ஆக முடியும். 11ல் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா சில்லறைத்தனமாக செலவழிப்பாங்களாம். எப்படி செலவழிப்பாங்க? உனக்கு டீ வேணுமா, நான் ரூபா தரேன் அப்படின்னு முந்திட்டு போய் அவங்கள போய் ரூபா கொடுப்பாங்க. கையில் ரூபாய் இருந்தால் போதும். ஆமாம், கூட 2 பேர் சாப்பிட வராங்க, நான் கொடுத்துக்கிறேன் பில்லு, நான் கொடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வாங்குவாங்க. அதனுடைய விளைவாக என்னென்ன? சில்லறை செலவு அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த செலவழிப்பதனால என்ன ஆயிடுதுன்னா சேமிப்பு குறைஞ்சி போயிடுது. இதுக்கு பேரும் செவ்வாய் தோஷம்தான், லாபத்தை கெடுக்கிறதுன்னு பேர். 11ஆம் இடம் மூத்தவர்கள், அதாவது அண்ணன், நம்ம விட பெரியவங்க மூத்தவர்கள், சித்தப்பா, அப்பா கூட பிறந்த தம்பி, சித்தப்பா, நம்ம வீட்டு முதியோர்கள்னு பேரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பெரியவர்கள், நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியவர்கள், இதெல்லாம் 11ஆம் இடம்னு சொல்லியிருக்கு. இவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துப்போம்னா விளையாட்டு பிள்ளைத்தனமாக நடந்துப்போம். நம்ம மேலே நிறைய படிப்பு, நம்மளுடைய திறமை மேலே மரியாதையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய் நம்ம விளையாட்டுத்தனமாக நடந்துப்போம். நம்மளை அறியாமலே அவங்க சரி சரி இவனுக்கு மெச்சூரிட்டி காணாது அப்படின்னு அவங்க நம்மளை ஒரு சின்ன பிள்ளை லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா இவங்களால ஒரு ஒரு உயர்வான நிலைக்கு போக முடியாது. அப்போ என்ன செய்யணுவங்க? பேச்சை குறைக்கணும். சில்லறைத்தனமாக பேசுறதுன்னு பேர், சில்லறைத்தனமாக பேசுறதுன்னு பேர்.
சின்ன சின்ன விஷயங்களை தேவையில்லாம பேசுறதுங்கிறது சில்லறைத்தனமா பேசுறதுன்னு பேர். பெரியவங்கள்ட்ட வந்து தேவையில்லாம வார்த்தைகளை விடக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம கிட்ட பெரியவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தெரியுமா நான் வந்து அன்னைக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க கிட்ட எதையோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது. பெரியவங்களுக்கு அது பிடிக்காது. விஷயம் இல்லாம ஒருத்தன் ஒரு சப்ஜெக்டை பேசுறான்னா அவங்க என்ன ஒண்ணுமில்லாத விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க. ஸோ அப்ப நம்மளுடைய உயர்வை கெடுக்கிறது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நம்மளை வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்துரும். ஏன் 11ஆம் இடத்துல இருந்து வாக்குஸ்தானத்தை போய் செவ்வாய் பார்க்கறதுனால வாக்கால நம்ம வந்து கெட்டு போயிடுவோம். அப்ப என்ன செய்யணும், கவனமா பேசணும், ஜாக்கிரதையா பேசணும், அமைதியா இருக்க பழகணும். வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும். அந்த பழக்கம் வந்துடுதுன்னா இதே செவ்வாய் நம்மளை உயர்த்தி விட்டுருவார். அப்போ 5ல செவ்வாய் இருந்தா புத்திர தோஷம், அதனால கல்யாணம் லேட்டு. 11ல செவ்வாய் இருந்தா லாபத்துல தோஷம், அதனால வருமானம் சரியா இல்லை, அதனால கல்யாணம் லேட்டு. 7ல செவ்வாய் இருந்தா வந்து களத்திர தோஷம், அதனால பெண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு லேட்டு. எல்லாத்துக்கும் செவ்வாய் தோஷம்னு தான் பேரு. ஆனா செவ்வாய் தோஷம் எந்தெந்த விதத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா அவருடைய உண்மையான பேரு மங்களன் அப்படின்னு பேரு, மங்களநாயகன் அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் இல்லாம பூமியே இல்லை. அப்போ அங்காரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த செவ்வாயை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா அக்னி மூலமான பிரார்த்தனை, யாகங்கள் மூலமாக பிரார்த்தனை பண்றது அப்படின்னு பேர். எங்கெல்லாம் யாகம் நடக்குதோ அங்க போய் அந்த அக்னியை பார்த்து, ஏன்னா மந்திரங்களை சொல்லி அதுல பூஜை பண்றாங்க, மந்திரங்களை சொல்லி அதுல திரவியங்களை போடுறாங்க. அப்ப அங்க தேவதைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தியோட கூடிய அந்த அக்னியை கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணியாச்சுன்னா செவ்வாய் தோஷம் விலகிரும். அதை மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கா அப்படின்னா சமையல் பண்றதுக்கு அடுப்பை ஏற்றும் போது அடுப்பு ஏத்தனை பண்ணி அந்த அக்னியை மனசால பிரார்த்தனை பண்ணி வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி நல்லபடியா சமைச்சு, நல்லபடியா எனக்கு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சு அவனுக்கு நான் இதை மாதிரி நல்லபடியா சமைச்சு போடணும், அந்த அக்னியை பிரார்த்தனை பண்ணி அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டான்னா நிச்சயமா அவளுக்கு அந்த செவ்வாய் தோஷம் போய் அவளுக்கு நல்லபடியா மாங்கல்யத்தை அக்னி கொடுத்துருவார். செவ்வாயினால அக்னி. நல்லெண்ணெய் விட்டு விளக்கேத்தி அந்த தீபத்தை நேருக்கு நேராக நம்ம பார்த்து ஒரு தீப பூஜை பண்ணினா செவ்வாய் தோஷம் விலகிடும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. அவர் வந்து மங்களநாயகன் அப்படின்னு பேரு, மாங்கல்யத்துக்கு நாயகன். மங்கள வாத்தியம் அப்படின்னு ஒன்று வாசிக்கிறோம், அந்த வாத்தியத்துக்கு பேரு மங்கள வாத்தியம்னு பேரு. ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர், வாத்தியத்துக்கு பேர் மங்கள வாத்தியம் அப்படின்னு பேரு. மங்களன்னா செவ்வாய், மங்களவாரம் அப்படின்னு பேர் அதுக்கு. தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் மங்களவாரம்னா என்ன அர்த்தம்னு தெரியும். ஆமாம், ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து சம்ஸ்கிருதம் இருக்குது. கேரளாவில் சம்ஸ்கிருதம் இருக்குது, எல்லா வார்த்தைகளில் சம்ஸ்கிருத வார்த்தை எல்லா மொழிகள்லையும் நிறைஞ்சிருக்கு. தமிழகத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு பேர் கூட தெரியாமல் இருக்கோம். செவ்வாய்க்கிழமைன்னா பயப்படுறோம், சனிக்கிழமைன்னா பயப்படுறோம், ராகு காலம்னா பயப்படுறோம். இதெல்லாம் என்னன்னு நிறைய மற்ற ஸ்டேட்ல நிறைய பேருக்கு தெரியாது. நேடு மங்களவாரம் நேடு போய் வச்சு இந்த தீவல அங்கடி போகலாம்பாங்க. அன்னைக்கு போய் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் புது பொருள்லாம் வாங்கணும்னு போவாங்க, மங்கள நாள் அப்படின்னு. புரியுறதா? அப்போ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. செவ்வாயினால நன்மை தான் ஏற்படும். செவ்வாய் தோஷம்னு ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதை தோஷமாக நம்ம திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணாம அதை நல்ல விதமா மாத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்க, அதுக்கு தான் ஜோசியர்கிட்ட போறோம். நம்ம ஜோதிடர்கிட்ட போறது எதுக்கு? உனக்கு என்ன பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு, அதான் நமக்கு தெரியுமே. பிரச்சனை இருக்க போய் தானே நம்ம போறோம். நம்ம ஜோசியர்கிட்ட எதுக்கு போறோம்? அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, ஒரு நிவர்த்தியை சொல்லுங்க, அந்த வழியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு வழி, எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து ஜோதிடர்கிட்ட போறோம். பாதை காமிக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ ஜோதிடர்கள் வந்து செவ்வாய் தோஷத்தை வந்து மிகைப்படுத்தி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜனங்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க.
நிறைய ஜாதகம் 40 வயசு 35 வயசு 40 வயசு பொண்ணு பையன் ஜாதகம்லாம் பெண்டிங்லேயே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்கல. கேட்டா செவ்வாய் தோஷம். அப்போ இந்த இந்த பயமுறுத்தலுக்கு நம்ம ஜோதிடர்களும் ஒரு காரணம். நிறைய பேர் கல்யாணம் ஆகாம போனதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணினா அந்த குழந்தை சௌக்கியமா இருப்பா, அதை சொல்ல வேண்டாமா நம்ம? அப்போ செவ்வாய்க்கிழமை வந்து தீபத்தை ஏற்றியோ இல்லைன்னா அன்னைக்கு ஒரு யாகம் வளர்த்தோ, அன்னைக்கு ஒரு யஜ்ஞ காரியங்களில் ஈடுபட்டாலோ, இல்லை எங்கே யஜ்யங்கள் நடக்குதோ யாகங்கள் நடக்குதோ அங்கே போய் நம்ம கலந்துக்கிட்டாலோ, அந்த வைத்தீஸ்வர க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட க்ஷேத்திரம் முருகப்பெருமானுடைய க்ஷேத்திரத்தில் போய் முத்து சுப்பிரமணிய சுவாமியை போய் பிரார்த்தனை பண்ணிட்டாலோ செவ்வாய் தோஷத்தினோட பலம் குறைஞ்சிரும். செவ்வாய் தோஷத்துக்கு 2 மாங்கல்யம் தானே பிரச்சனை. ஒரு மாங்கல்யத்தை அம்பாளுக்கு தானமாக கொடுத்துரு. அம்பாளுக்கு திருமங்கல்யம் வாங்கி போடுங்க, ஒரு புடவை வாங்கி கொடுங்க. அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு திருமங்கல்யம் வாங்கி போடுங்க. ஒரு கல்யாணத்தை கண்ணால் பாருங்க. நீங்கள் வீட்டில் வந்து பிராமணான ராதா கல்யாணம் நடத்துங்க. அப்போ ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணினா நம்ம வீட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். பிரச்சனை என்ன? 2 கல்யாணம் தானே, ஒன்று நம்ம நடத்திடுவோம். அப்போ தெய்வ பலத்தின் மூலமாக சரி பண்ண முடியும் செவ்வாய் தோஷத்தை. செவ்வாய் தோஷத்தினால தேவையில்லாமல் குடும்பங்களில் பிரச்சனைகள், செவ்வாய் தோஷத்தில் ஒரு பொண்ணு மருமகளாக வந்ததுனால தான் என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, இப்படிலாம் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் அனாவசியமான விஷயங்கள். காலம் வந்து நம்ம 2020 இருக்கோம். எல்லாரும் இண்டிவிஜுவலாக வாழக்கூடிய, அபாவா தனித்திறமையில் வாழக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்தாச்சு. எல்லா பெண்களும் அவங்கவங்க சுய பலத்தில் வாழக்கூடிய காலம் வந்தாச்சு. இன்னும் அந்த செவ்வாய் தோஷத்தை சொல்லி தேவையில்லாமல் கல்யாண விஷயங்களை தள்ளி போடக்கூடாது, குழந்தை விஷயத்தை தள்ளி போடக்கூடாது, லாபத்தை தள்ளி போடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனைகளில் ஈடுபடணும். அங்காரக தோஷம் அப்படின்னு பேர் அதுக்கு. செவ்வாய் தோஷம் இல்லை. அங்காரக தோஷம்னா என்ன அர்த்தம்னா தேவையற்ற கோபம், தேவையில்லாத அகங்காரம். இந்த 2 நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பட்டுன்னு பேசிடுவாங்க, டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க, உண்மையை தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அது வந்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இது தோஷமும் கிடையாது. செவ்வாயினால நமக்கு நன்மையே ஏற்படும். அவருக்கு பேர் மங்களநாதன்னு பேர், மங்களநாயகன்னு பேர். அவருடைய கிழமைக்கு மங்கள வாரம் அப்படின்னு பேர். செவ்வாய் நமக்கு நன்மையே செய்வார். தீபமாக இருக்கார், யஜ்யமாக இருக்கார், சமையல் பண்ணுற அக்னியாக இருக்கார். எல்லா விதமான நெருப்புக்கும் அவர் தான், பூமியில் இருக்கிற நெருப்பு அத்தனைக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இது இல்லாமல் நம்ம வாழ போகிறது இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நம்ம செவ்வாயை உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அளவோடு உபயோகப்படுத்தினா அது நமக்கு லாபத்தை கொடுக்குறது, இவ்வளோதானே. இதே தான் நம்ம ஜோதிட விஷயத்துலையும் நம்ம பார்க்கணும். செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா உடனே அது தோஷம் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிடாம அதை என்ன பண்ணினா அதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சி நம்ம நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இதுதான் வழி. முத்து சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. வைத்தீஸ்வரன் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமியை, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சத்ரு சம்ஹார மூர்த்தி, அவரை பிரார்த்தனை பண்ணுங்க. சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு இருக்கு, அதை சொல்லுங்க. பிரார்த்தனை யஜ்ஞ காரியங்களில் ஈடுபடும் போது பெரிய பெரிய யாகங்கள் நடக்கிற இடத்துக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த யாக நெருப்பு, அந்த அக்னியை போய் வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. அன்றாட சமையல் பண்ணும்போது அடுப்பை ஏற்றும் போது அந்த நெருப்பை முதல்ல கும்பிட்டுட்டு, இது குலதெய்வமாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுறேன்னு கும்பிட்டுட்டு அரிசியை தூக்கி வைங்க மேலே. செவ்வாய் பகவான் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் நினைச்சதை நடத்தி கொடுத்துருவார். அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றின கவலையை விடுங்க, நல்லதே அவர் செய்வார். மங்கள நாயகனான அந்த செவ்வாயால் நிறைய மங்கள காரியங்கள் நிறைய பேருக்கு நடக்கணும். நிறைய பேருக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய, தாமதமாக இருந்த நிறைய கல்யாணங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் காரணமாக, அவங்களுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த உண்மைகளெல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இதை அனுசரித்து எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.